வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம கடலை உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப்பு கடலையை எடுத்து கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துருக்கேங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு கையில் இப்படி எடுத்து தேய்ச்சிங்கன்னா தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது இப்போ ஊதி எடுத்துடலாம். பாருங்கள், தோலெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. அடுத்தது இதை மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலைக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. இதையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் கையில் எடுத்து நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க ஈஸியாக வருங்க. அவ்வளோதான், பாருங்கள், உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது உடையாதுங்க. நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உருண்டை உடையாதுங்க, ஈஸியாக பிடிக்க வரும். அவ்வளோதாங்க, கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஹெல்த்தியான உருண்டை தாங்க. இந்த உருண்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நன்றி.